ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் ஸ்டோரி கார்னர். இன்றைக்கி நம்ம கங்கை மைந்தர் பீஷ்மரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பீஷ்மரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்க. குரு வம்சத்தில் தர்மம் தவறாமல் இருந்த ராஜாவில் ஒருத்தர் தான் சாந்தனு மகாராஜா. ஹஸ்தினாபுரத்தில் இருந்து ஆட்சி செஞ்சார். அவர் தர்மமும் நீதியும் கடைப்பிடித்த ஒரு வீரமான அரசர். அவர் ஒரு நாள் கங்கை நதி கடையில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அழகான இளம் பெண்ணை பார்த்தார். அது வேற யாரும் இல்லை, மனித உருவத்தில் இருந்த கங்கை தேவி. அவங்கள பார்த்த உடனே சாந்த மகாராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க கிட்ட போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டார். கங்கையும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நிபந்தனை வச்சாங்க. நான் என்ன பண்ணாலும் அதை நீங்கள் எதிர்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு தடவை நீங்கள் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டால் அந்த நிமிஷமே நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சாந்தனு மகாராஜா இதை ஏற்றுக்கிட்டார். அவங்களோட திருமணமும் நடந்துச்சு. அவங்களுக்கு அடுத்து குழந்தைங்க பிறக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் கங்கை தேவி அந்த எல்லா குழந்தைங்களையும் போய் கங்கை நதியில் வீசிட்டாங்க. இந்த மாதிரி 7 குழந்தைங்களை வீசிட்டாங்க. சாந்தனு மகாராஜாக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் தான் கொடுத்த வாக்குனால அவர் எதையுமே கேட்காமலே இருந்தார். ஆனால் 8வது குழந்தையும் கொண்டு போய் கங்கையில் வீசும்போது சாந்தனு மகாராஜா பொறுக்க முடியாமல், எதுக்காக இந்த எல்லா குழந்தைங்களையும் நதியில் வீசுறேன்னு கேட்டார். அப்போ தான் கங்கை தேவி உண்மையை சொன்னாங்க. அவங்க 8 பேரும் 8 வசுக்கள் ஒரு முனிவரோட சாபத்தினால பூமியில் பிறந்திருக்காங்க. முதல்ல 7 பேரையும் உடனே விடுதலை செஞ்சுட்டேன். நதிக்கரையில் வீசுறதன் மூலமாக 8வது வசுவான இந்த தேவவிரதன் இந்த முழு வாழ்க்கையாக மனிதராக வாழ வேண்டுங்கிறது விதி. அதனால் இந்த தேவவிரதனை நான் என்னோட பாதுகாப்புலேயே வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவவிரதனை தண்ணிக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. கங்கை அவங்க பாதுகாப்புலேயே தேவவிரதனை நல்லா வளர்த்து கல்வி, யுத்தக்கலை, வேதம் எல்லாத்துலேயும் பயிற்சி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து சாந்தனு மகாராஜா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவர் தான் பீஷ்மர். பீஷ்மர் இப்போது ஹஸ்தினாபுரத்தில் வளர ஆரம்பித்தார். இந்த மாதிரி சில ஆண்டுகள் கழித்ததுக்கப்புறம் சாந்தனு மகாராஜா இன்னொரு மீனவ பெண்ணை பார்த்து ஆசை கொண்டார். இந்த பெண் அந்த மீனவ தலைவரோட மகளான சத்தியவதி. அவளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக அந்த மீனவ தலைவர்கிட்ட போய் கேட்கும்போது, என்னோட மகளின் மகனே அரசராக வேண்டும்னு சொல்லிட்டார். ஆனால் இது பீஷ்மரோட அரச உரிமையை பறிச்சிடுன்றதுனால சாந்தனு மகாராஜா எந்த வாக்கும் கொடுக்காமல் திரும்பி வந்துட்டார். தந்தையோட துயரத்தை பார்த்து தேவவிரதன் அந்த மீனவர் தலைவர்கிட்ட போய் தன்னோட அரச உரிமையை துறப்பதாகவும் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்யாமல் பிரம்மச்சரியம் கடைப்பிடிப்பதாகவும் சபதம் கொண்டார். இந்த ஒரு சபதத்தால் தான் தேவவிரதனை பீஷ்மர்னு எல்லாரும் கூப்பிட்றாங்க. சாந்தனு அவரோட தந்தை பாசத்தை கண்டு நெகிழ்ந்து அவருக்கு இச்சாமரணம் என்ற வரத்தை அளித்தார். அப்படின்னா விருப்பப்பட்ட நேரத்தில் உயிரை விட்டுவிடும் சக்தி. சாந்தனுக்கும் சத்தியவதைக்கும் திருமணம் நடந்தது. இவங்களுக்கு சித்ராங்கதன் மற்றும் விசித்திர வீரியன் அப்படின்னு 2 மகன்கள் பிறந்தாங்க. ஆனால் ஒரு போருக்கு போயிருந்தபோது சித்ராங்கதன் இளம் வயசுலேயே மரணித்தார். விசித்திர வீரருக்கு திருமணம் செய்ய முடிவு பண்ணாங்க. அப்போ பீஷ்மர் காசி நாட்டுக்கு சென்று 3 இளவரசிகளான அம்பா, அம்பிகா, அம்பாள் அவங்க 3 பேரையும் கவர்ந்து கொண்டு வந்தார். அம்பா வேற ஒருவரை நேசிப்பதாக கூறினார். ஆனால் அந்த இளவரசரும் அவரை ஏற்கவில்லை. விசித்திர வீரியரும் அம்பாவின் விருப்பத்திற்கு மாறாக அவளை மணந்து கொள்ள முன்வரவில்லை. இதனால் கோபமடைந்த அம்பா பீஷ்மரை பழிவாங்கிறதுக்காக கடுமையாக தவம் பண்ணாங்க. அவளுக்கு ஒரு வரம் கிடைச்சது. அவளோட அடுத்த ஜென்மத்தில் சிகண்டியாக பிறந்து ஒரு நாள் மட்டும் அவள் ஆணாக மாறலாம்.
அந்த ஒரு நாள் குருக்ஷேத்திர போரில் எடுத்துக்கிட்டாவ. குருக்ஷேத்திர போரில் பீஷ்மரோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தாள். சரி, இப்போ திரும்ப நம்ம விசித்திர வீரியருக்கு வருவோமா? விசித்திர வீரியர் அம்பாலிகான்னு மறந்துக்கிறாரு. ஆனால் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாரு. சத்யவதி எவ்வளோ கெஞ்சியும் பீஷ்மர் அரசராக மாட்டேன்னு சொல்லிட்டார். நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால் சத்யவதி வியாசரை அழைச்சாங்க. வியாசர் சத்யவதிக்கும் பராசர முனிவருக்கும் பிறந்த மகன். சத்யவதி வியாசரை அழைத்து நியோக முறைப்படி அரச குலத்திற்கு வாரிசு வழங்குமான்னு கேட்டாங்க. ஆனால் அம்பிகா வியாசரை பார்த்த உடனே திடீர்னு பயத்தில் கண்ணை மூடிட்டாங்க. அம்பாலிகா பயத்தில் விளறி போயிட்டாங்க. அதனால அம்பிகாவுக்கு கண் பார்வை இல்லாத மகனும் அம்பாலிகாவுக்கு வெளிரிய உடலுடன் பாண்டுவும் பிறந்தாங்க. மறுபடியும் சத்யவதி அம்பிகாவை அனுப்ப சொன்னாங்க. ஆனால் அம்பிகா பயந்து தன்னோட தாசியை அனுப்பினாங்க. அவங்க வியாசரம் மரியாதையோடு பார்த்ததுனால அவங்களுக்கு புத்திசாலியான தர்ம நீதிமானான்னு விதுரன் பிறந்தார். இப்போது நியோக முறையில் குருவம்சத்துக்கு திருதராஷ்டிரன் பாண்டுன்னு 2 வாரிசுகள் வந்துட்டாங்க. வியாசரோட மகனாக இருக்கிறதுனால விதுரனும் அரச குலத்தில் தான் வளர்ந்தார். இந்த இளவரசர்கள் எல்லாம் பீஷ்மர் தான் வளர்த்தார். அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். அவங்களுக்கான எல்லா கலையும் கல்வியும் பீஷ்மரே கற்றுக் கொடுத்தார். திருதராஷ்டிரனுக்கு பார்வை இல்லாததுனால பாண்டுவை அரசராக்கிட்டாங்க. பாண்டுவுக்கு குந்திய மாத்திரின்னு 2 மனைவிகள். திருதராஷ்டிரரோட மனைவி தான் காந்தாரி. இவங்க எல்லாரையும் பீஷ்மர் தான் பாதுகாத்துட்டு இருந்தார். நடுவில் பாண்டுவுக்கு கிடைத்த ஒரு சாபத்தினால பாண்டு அவரோட மனைவிகளோட காட்டுக்கு போயிட்டார். அப்போ திருதராஷ்டிரர் தான் அரசராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு கண்ணாக இருந்து அவரை பாதுகாத்து ஹஸ்தினாபுரத்தை வழிநடத்தினவர் பீஷ்மர். இந்த நிலையில் திருதராஷ்டிரருக்கும் பாண்டுக்கும் மகன்கள் பிறந்தாங்க. திருதராஷ்டிரருக்கு 100 புதல்வர்களும் பாண்டுக்கு 5 புதல்வர்களும் பிறந்தாங்க. பாண்டுவின் மரணத்துக்கு அப்புறம் பாண்டவர்களும் குந்தியும் ஹஸ்தினாபுரத்துக்கே வந்தாங்க. காலப்போக்கில் பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருக்கும் திருமணம் நடந்தது. பாண்டவர்களோட மனைவி தான் திரௌபதி. பீஷ்மர் தர்மத்தை காப்பாற்றுறவராக இருந்தாலும் தன் கண் முன்னாடியே திரௌபதிக்கு ஒரு அவமானம் நிகழ்ந்த போது அதை தடுத்து துரியோதனை எதிர்க்காம தன்னோட கடமைக்கு உட்பட்டு ஹஸ்தினாபுர அரசனான திருதராஷ்டிரன் அப்புறம் அவங்களோட புதல்வர்கள் அவங்க பக்கத்துலேயே இருந்தார். அவர் நினச்சிருந்தா அவங்க எல்லாரையுமே எதிர்த்து திரௌபதிக்கு அவமானம் நிகழாமல் காப்பாற்றிருக்காங்க. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருக்ஷேத்திர போர் வரும்போது அவர் கௌரவர்கள் தரப்பதில் தான் இருந்தார். குருக்ஷேத்திர போரில் 18 நாளில் முதல் 10 நாட்கள் அவர் கௌரவர்கள் தரப்பில் இருந்து அவங்களோட படை தளபதியாக சிறந்த வீரனாக அவங்கள காப்பாற்றினார். ஆனால் சிக்கண்டி ஆனாமாரி போர்க்களத்துக்குள்ளே வரும்போது அவர் கொடுத்த வாக்கின்படி ஆயுதங்களை எல்லாம் துறந்துட்டார். அதனால் அவரை பாண்டவர்கள் வீழ்த்தினாங்க. கிருஷ்ணர் அவருக்கு தர்ம போதனைகள் வழங்கினார். அவரை அம்பு படுக்கையில் படுக்க வச்சுருந்தாங்க. அவருக்கு இச்சா மரணம் வரமாக இருந்ததால் அவர் நினைத்த நேரத்தில் அவர் உயிரை விடலாம். அதனால் அவர் உத்தராயணம் காலம் வருவரை குருக்ஷேத்திர போருக்கு அப்புறம் 58 நாட்கள் அம்பு படுக்கையிலே இருந்தார். அந்த நாட்களில் யுதிஷ்டருக்கு அரசியல் தர்மம், வாழ்க்கை நெறி அப்படின்னு நிறைய போதனைகள் பண்ணினார். அப்புறம் கிருஷ்ணரையே நினச்சிக்கிட்டு உயிரை விட்டார். பீஷ்மரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நாம் நம்ம கடமையை எப்பயுமே மறக்கக்கூடாது. தர்மத்தின் வழியாகவே நடக்கணும். நாம் கடைப்பிடிக்கும் தர்மம் நம்ம கொடுக்குற வாக்க கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். பீஷ்மர் தன்னோட ஞானத்தை எல்லாம்
யுதிஷ்டருக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் உயிரை விட்டார். என்னதான் கர்ணருக்கும் பீஷ்மருக்கும் எது தர்மம்னு தெரிஞ்சாலும் அவங்க அதர்மம் பக்கத்துலேயே நின்னாங்க. பீஷ்மருக்கு ஹஸ்தினாபுரத்தை காப்பேங்கிற வாக்கு தான் பெருசாக தெரிஞ்சுது. கர்ணனுக்கு தன்னோட நன்றி உணர்ச்சி தான் பெருசாக தெரிஞ்சுது. அவங்க தன்னோட தர்மத்தை பற்றி யோசிக்காம உலகத்தோட தர்மத்தை பற்றி யோசிச்சுருந்தாங்கன்னா திரௌபதிக்கு அந்த அவமானமே நிகழ்ந்திருக்காது. மிகப்பெரிய போரும் தவிர்க்கப்பட்டிருக்கும். அதனால் தன்னோட தர்மம் மட்டும்தான் பெருசுன்னு ஒரு அநீதியை பார்த்து அமைதியாக இருக்கக்கூடாது. இதை தான் கிருஷ்ணரும் பீஷ்மர்கிட்ட சொன்னார். தர்மம்ன்றது தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, மற்ற எல்லாரையும் காப்பாற்றி அநீதியை தடுப்பதே உண்மையான தர்மம். இந்த வீடியோலேருந்து எல்லாரும் பீஷ்மரை பற்றி தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற கேரக்டர்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய கதைகள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.